எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முடக்கத்தான் தோசையும் கம்பு கார சட்னியும் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கம்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புளி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் இப்போது இதில் ஒரு 2-3 இஞ்சி துண்டு, 4-5 பூண்டு பல் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் ஒரு கப்பு ஒரு 200 கிராம் கம்பு நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் புளி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் கொஞ்சோண்டு கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இதில் போட்டுட்டு நல்லா வெடிக்கி விடுங்க. நல்லா வெடிப்பட்டதும் இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தோசை பண்ணிடலாம். நான் முடக்கத்தான் இலைங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக தோசை சுடுறோம் இல்லைங்களா, அந்த மாவுலேயே இந்த அரைச்ச இலையோட விழுதை இதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சேராத மாதிரி இருக்கும். நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நான் தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா தவா சூடானதும் மாவு போட்டுட்டு நல்லா மெலிசாக சுடுங்க. நல்லா முருகலாக வரும். சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் கசப்பு தெரியும். அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தட்டில் ப்ளேட் பண்ணிடுறேன். ஸோ முடக்கத்தான் தோசையும் கம்பு கார சட்னியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது முடக்கத்தான் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.